சித்ரா, வீட்டுக்காரர் வந்துட்டார். வணக்கம் வீட்டுக்காரையா. வணக்கம். வாங்க சாப்பிடலாம். அம்மா, நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? என்னங்க? இனிமே என்ன வீட்டுக்காரையான்னு கூப்பிடாத, மாமான்னு கூப்பிடு. பாபு, உங்களுக்கு ஒண்ணு ஆட்சேபம் இல்லையா? ஆட்சேபனையா? எனக்கா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அப்படியே கூப்பிட நீ, அப்படியே கூப்பிடு. வாங்க சாப்பிடு. என்னடி அச்சனை விட வந்து ஒரே குழப்பம். நீ வேற போட்டு குழப்பாதீங்க. இல்ல, நான் உனக்கு விவரமா சொல்றேன். முதல்ல போய் சாப்பிடலாம். ஐயா, விளம்பரம் ஷோக்கா வந்திருக்குது. சமையலுக்கு ஆள் தேவை, நேரில் விண்ணப்பிக்கவும். மதனகோபால், 20, சுப்பிரமணியம் தெரு, சேலம். சமையலுக்கு இவிட ஆளா? எதுக்கு? கிரி, நின்ன சும்மா தானே இருக்கிறது. நான் சமையல் செய்யணுமா? அங்கனே இல்ல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க ஒரு ஆள் சமையல் செய்து நான் சாப்பிடணுமே. என்ன வெக்கமான ரோஷம் எதுவுமே இல்லாதவன் நினைச்சியா? நான் ஒரு ஆம்பளை இல்ல, என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் நான் சமைச்சு போடுவேன். என்னம்மா இந்த வீட்டுக்காரரை பத்தி அவ்வளவு பிரமாதமா சொல்றேன்? ஆமாப்பா, அவரோட 5 நிமிஷம் பேசினா நீங்களும் என் மாதிரியே சொல்லுவீங்க. குழந்தை மாதிரி மனசுப்பா. அவுட் ஹவுஸ்ல தான் இருக்காரு. கூட்ட சொல்லட்டுமா? கிரி, ஹேமா. என்ன சித்ரா, என்ன விஷயம்? ஒண்ணுமில்லம்மா, இந்த வீட்டுக்காரரு அவுட் ஹவுஸ்ல இருக்கிறாரா. அவரை நான் பார்த்தது இல்ல, பார்க்கணும், போய் கூட்டிட்டு வா. வீட்டுக்காரையா? ஐயோ வேண்டாம் சார், ஆபத்து. ஏன் ஆயால் இவிட வந்தால் நீங்களும் ஹேமாவும் இவிட இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? ஆயால் ஒரு லூஸ். ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க? அவர் பேசுறத இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அவரே ஒரு பெரிய போர், தொணன்னு பேசி கழுத்து அறுத்துறாரு. ஹேமா, நீ அவரை கூட்டிக்கிட்டு வராத. நீங்க எனக்கு உத்தரவு போடுறீங்களா? பொண்டாட்டிக்கு சமையல் பண்ணி போடுற ஆளு நீங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும்? நான் இப்ப போய் அவரை கூட்டிட்டு வரேன். இதுவும் ஒரு பொண்ணுன்னு பிறந்தது. ஐயோ, இது என்ன பெரிய வம்பா போச்சே. இப்ப நம்ம 2 பேரும் என்ன செய்யலாம்? எனக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா. என்ன? நம்ம 2 ஆளும் எங்கனையாவது ஓடிப்போ. யார் சார் நீங்க இந்த சமயத்துல? உங்க ஆத்துல சமையல்காரன் தேவைன்னு விளம்பரம் பார்த்தேன், உடனே வந்து விட்டேன். சரி, கொஞ்சம் இருங்க, நான் போய் உள்ள. கிரிஜா, ஒரு ஐடியா. இப்படி வாயே. நீ போய் ஹேமாவும் அப்பாதுரையை சந்திக்காம தடுக்க ட்ரை பண்ணு. அதுக்குள்ள நானே இந்த சமையல்காரன் தான் அப்பாதுரைன்னு மதனகோபாலுக்கு அறிமுகம் பண்ணி வச்சிடுறேன். சமையல் ஆளு சம்மதிக்குமோ? சம்மதிக்கும், நான் பாத்துக்கிறேன். நீ போ. என்னன்னா ஐடியா பண்ணிட்டா? ஐடியா பண்ணிட்டேன். உனக்கு இந்த வீட்டுல வேலை கிடைக்கணும்னா நான் சொல்றபடி நீ செய்யணும். சொல்லுங்கன்னா செய்யறேன். இந்த வீட்டுக்கு பெரியவர் இருக்காரு, அவருக்கு நீ ஏதாவது பேசினா பிடிக்காது. பேசாமலே இருந்துடுறேன். அவ்வளவுதான். அப்படி அவர் ஏதாவது கேள்வி கேட்டாருன்னா சும்மா தலையாட்டி சிரிச்சுப்பிடு. ஆமா, என்ன கேட்பார்? என்ன ஒண்ணாலும் கேட்பாரு. அவரு கொஞ்சம் கிண்டல்கார ஆசாமி. திடீர்னு உன்னை இந்த வீட்டுக்கு சொந்தக்கார மாதிரி நடத்துவாரு. வாங்க உட்காருங்க, வீட்டுக்காரரே வாங்கன்னு. சரி, அப்படியே நடந்துக்க. உனக்கு என்ன, தலையாட்டு சிரிச்சுப்பிடு. அவ்வளவுதான். என்ன கேட்டாலும் இப்படி இப்படி இப்படி. ஏயா என்ன நல்லா சாப்பிட்டு வந்திருக்கியா? ஏப்ப விடுற? சிரியா? அவ்வளவுதான். இங்கே நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். சார், இந்த சமையல் வீட்டுக்காரர் வந்திருக்காரு, கூப்பிட்டுமா? கூப்பிடு. சார் வாங்க. வாங்க 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 சார், வாங்க உட்காருங்க. உங்களை பத்தி என் மகன் சித்ரா ரொம்ப சொன்னா. இவ்வளவு பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரர், இவ்வளவு சிம்பிளா இருக்கீங்களே. என்ன சார் பேசவே மாட்டேங்கிறீங்க? ரொம்ப அதிசயமா இருக்கேன். அப்பா, இவரு வேணும்னு தமாஷ் பண்றாரு. சாப்பாடெல்லாம் இங்கதானே? ஆமா. சித்ரா, சார் வந்திருக்காரு. இன்னைக்கே நம்ம வீட்டுல ஒரு பிரமாதமான விருந்து தயார் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிடலாம். என் சமையலை சாப்பிட்டா நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்களே. ஏதாவது பேசுங்க சார். கிரி, சமையலுக்கு ஒரு நல்ல ஆள் இன்னும் கிடைக்கலையே. அப்படி சொல்லக்கூடாது. நானே நன்னா சமைப்பேன். வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. சும்மா இல்லையா? நீ உன்னால வேலையே கிடைக்காது போல இருக்கே. அண்ணா, நான் இங்க சமையல் வேலைக்காக வந்திருக்கேன். சமையல்காரனா? ஆமா அண்ணா, 10 வருஷம் சர்வீஸ். எந்த சமையலா இருந்தாலும் பரவாயில்ல. வேலை கேட்கிற லட்சணமா இது? வேலை கேட்கிற லட்சணமா இது? அதுல பாருங்கன்னா வெளியில போன்ற என்ன தெரியுது? ஒண்ணு இல்ல சார், இந்த ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி வந்து ஏப்ரல் ஃபூல் வந்து மதனகோபால் ஒரு சமையல்காரன் வந்து வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன். அப்பா கோச்சுக்காதீங்க,
ஏதோ ஏப்ரல் ஃபுல் பண்ணிருக்காங்க. இந்த கிரிக்கு எந்த விஷயத்துல விளையாடுதுன்னே தெரியல. சித்தப்பா, வீட்டுக்காரர் அவுட் ஹவுஸ்ல காணோம், வாக்கிங் போயிருக்காராம். தோட்டக்காரன் சொன்னான். அப்படியா? அப்படி அப்படி. அவாடா நிம்மதி. ஏ, மிஸ்ஸஸ் பாபு பேசுறேன். டாக்டர் சுந்தரம் ஹியர். உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லத்தான் போன் பண்ணேன். இப்பதான் பாபு ஒரு கஷ்டமான கண்ணு ஆபரேஷனை ரொம்ப வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்கான். அப்படியா? பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் செய்யறதுக்கு தயங்கக்கூடிய ஒரு ஆபரேஷனை பாபு ரொம்ப வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்கான். இட்ஸ் a great thing. அவங்களுடைய பெருமைக்கெல்லாம் நீங்க தானே காரணம். நோ, அவனுடைய திறமைதாமா காரணம். பாபுவை கணவனை அடைஞ்சதுக்கு நீ ரொம்ப பெருமைப்படணுமா. பை பை. பை. கிரி, கிரிஜா, எந்த சித்திரே? ஆஸ்பத்திரில இருந்து போன் வந்தது. அவங்க ஒரு கஷ்டமான கண் ஆபரேஷனை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா செய்திருக்காங்களா. இது உடனே அந்த வீட்டுக்காரர்கிட்ட சொல்லணுமே, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். என்ன, அவருக்கு பாபு மேல ரொம்ப மதிப்பு. அங்கனையா? நீங்கள் போய் ஆளை கூட்டி வா. ஆயாளு சித்திரே, இவ்வளவு இருக்கணும். கிரிஜா, அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற புகழையும் பெருமையும் நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. சரி சரி, நம்ம கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். எல்லாத்தையும் ரெடி பண்றியா? ஓ, வாங்கப்பா. அப்பா, ஒரு சந்தோஷமான நியூஸ். அவங்க ஒரு கஷ்டமான கண் ஆபரேஷனை ரொம்ப வெற்றிகரமா முடிச்சிருக்காங்களா. டாக்டர் சுந்தரமே எனக்கு போன் பண்ணாரு. இதுல என்னமா ஆச்சரியம்? மாப்பிள திறமசாலிங்கிறது எனக்கு எப்போ தெரியுமே. ஒரு லெட்டர் வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுத்துட்டு போறான் தான் வந்தேன். நீ உட்காரு, நீ உட்காரு. அவரு ஹவுஸ் ஓனர் அழைச்சிட்டு வந்துட்டேன். வாங்க வாங்க. கிரி எல்லா விஷயத்தையும் சொன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அப்பா, ஹவுஸ் ஓனர் வந்திருக்காரு. நீயா? சித்ரா, நல்லவன் நல்லவன் நீ சொல்லுவிய அந்த வீட்டுக்காரர் யார் தெரியுமா? அந்த அயோக்கிய பிரபாகர பெற்ற தகப்பன். என்ன, பிரபாகர் தகப்பனாரா? ஐயா, எனக்கு கண் தெரியாததால இத்தனை நாள் என்னை ஏமாத்தி வேடிக்கை பாத்தீங்களா? உங்க குடும்பத்துல யாருக்குமே மனசுத்தன்மை கிடையாதா? இப்ப எந்த திட்டத்தோட நாங்க குடியிருக்கிற வீட்டை விலைக்கு வாங்கி இங்க வந்திருக்கீங்க? சொல்லுங்க. சித்ரா, இவர்கிட்ட என்னமா பேச்சு? இவர் மகனை என்ன செய்தாலும் அது நிச்சயமா நம்ம நன்மைக்கா இருக்காது. இப்பவே இந்த வீட்டை காலி செய்து இவருக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் வேண்டாம். என்ன சத்தங்க? மாப்பிள, அந்த ஆள் யார் தெரியுமா? ஆள் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். அது அவருடைய அந்தஸ்து. அருகதை என்ன தெரியுமா? பிரபாகருடைய தகப்பனார். பிரபாகர். ஆமாங்க, அந்த உண்மையை மறைச்சு நல்லவர் போல நடிச்சு நம்மள எல்லாம் ஏமாத்திருக்காரு. நம்ம உடனே இந்த வீட்டை காலி செஞ்சிடணும். அம்மா, நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. யாராவது ஒருத்தருக்கு என் பேர்ல பாசம் இருக்குங்கிற தைரியத்துலதான் பேசுறேன். ஏன் உறவு உங்களுக்கு தேவையில்லைதான். அதுக்காக நீங்க இந்த வீட்டை காலி பண்ண வேண்டாம். நான் அவுட் ஹவுஸ காலி பண்ணிட்டு போயிடுறேன். மாமா, பாவம், அவர் சொல்றது நியாயமா தான் தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுது மாப்பிள? நாக்குல தேனை இதயத்துல விஷத்தையும் வச்சுட்டு பேசுறவங்க இவங்க. இவர் மகன் என் மகனை கொலை செய்து என் மகனை குழி ஆக்கிட்டான். இப்ப இந்த குடும்பத்தை அழிக்கணும் திட்டம் போட்டு இவர் வந்துக்கிறார். ஆமாங்க, அப்பா சொல்றதுல தப்பே கிடையாது. நாம நிம்மதியா வாழ்றது அந்த பிரபாகருக்கு பிடிக்கலங்க. இப்ப எதுக்காக இவர் வந்திருக்காரோ? நான் சொல்றேன்மா, நான் சொல்றேன். என் மகனை கொண்டாச்சு, இப்ப என் மருமகனை கொல்றதுக்கு தான் வந்துக்கிறான். அறிவு கட்டதாம பேசாதீங்க. பாபுக்கு நான் அப்பீல் செய்வேன். பாவம், அந்த பையன் கொஞ்சம் வருத்தப்பட்டால் தாங்க மாட்டேன். அப்படியே பாசம் கொட்டி வழியுது. என் மாப்பிளைய பெத்த தகப்ப மாதிரி பேசுறியா? பேசுவேன், பேசுவேன். நான் பேசக்கூடாது, பாபு சொல்லட்டும். பேச உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? என்னைக்கு உங்க மகனை பத்தீங்களோ அன்னைக்கே மத்தவங்க முன்னால நிக்க கூட உங்களுக்கு அருகதை இல்லை. ஒவ்வொருத்தர் தன் பிள்ளையை நினைச்சு தலை நிமிர்ந்து நினைப்பாங்க. இப்ப நீங்க உங்க பிள்ளையால மத்தவங்க முன்னால தலை குனிஞ்சு நிக்கிறீங்க. இப்படிப்பட்ட பிள்ளைய பத்த பாவத்தை நினைச்சு அழுதுகிட்டே போங்க. அடுத்த ஜென்மத்திலேயாவது இப்படி மகன் பிறக்க வேண்டாம் கனவுல வேண்டுங்க. போங்க. நிறுத்தா. என் மகனை பத்தி இங்க யாராவது பேசுனீங்க பல நடக்கும். என் மகன் உத்தமன் தியாகி. அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். பாபு, வேண்டாண்டா, கடவுள வேண்டாம். கடவுளே, அடுத்த ஜென்மத்திலையும் பிரபாகரன் தான் என் மகனா பிறக்க வேண்டும் என்று வேண்டேன். வேண்டாண்டா, வேண்டாம்.
பிளட் கிளாட்ஸ் கம்ப்ளீட்டா அப்சர்வ் ஆயிருக்கு. இப்போ ஆபரேஷன் செஞ்சா சித்ராவுக்கு நிச்சயமா கண் பார்வை கிடைச்சிடும். பாபு, உன் மனைவி சித்ராவுக்கு நீதான் கண் ஆபரேஷன் செய்ய போற. பாபு, உனக்கு எவ்வளவு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்குடா கங்க்ராச்சுலேஷன்ஸ்? என் வாழ்க்கையை நானே பாழாக்கிக்கிறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கேன், அதுக்காகவா? என்னடா சொல்ற நீ? இந்த ஆபரேஷன் நான் செய்ய மாட்டேன். சித்ராவுக்கு பார்வை கிடைச்சிருச்சுன்னா நான் யாருன்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படி பார்க்காதே, அப்படி பார்க்காதே. உன் சுயநலத்துக்காக உன் மனைவியின் கண்கள் அப்படியே மூடி வச்சிருக்க போறியாடா பாவியில் என்ன கேட்கிற மாதிரி இருக்குது. அப்படி பார்க்காதே. என்னால இந்த ஆபரேஷன் செய்ய முடியாதுடா. I cannot do it.